அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன சொல்றாங்களா சிலர், எல்லா கிரகங்கள் பயிற்சியாகின்னு தான் வருது, ஆனால் நம்ம தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகலை, ஒன்றும் செய்யலை அப்படின்றாங்க. சரி, இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஜாதகத்தில் ஒருத்தர் என் கையில் வந்தார். ஐயா, இந்த மாதிரி என் ஜாதகத்தை பாரியா, 2-3 இடம் பார்த்தேன், ஓஹோன்னு வருவேன் ஆஹான்னு வருவேன் அப்படின்னாரு. சரின்னு அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். பார்த்ததுக்கு ரிஷப லக்னம், அவருக்கு நடக்கிற தசை புதன் தசை. சரி, லக்னத்துக்கு 2-5 கூடியவன் தசை. இந்த 2-5 கூடியவன் தசை யோகத்தை கொடுக்கணும். எங்க இருக்கு அந்த புதன்? லக்னத்துக்கு 9ல் மகரத்தில் பாக்கியத்தில் இருக்கு. 2 கூடியவன் 5 கூடியவன் 9ல் பாக்கியத்தில் இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஏதோ வேலைக்கு போகிறாரு வராரு, சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, அவ்வளோதான். அப்படிதான் போயின்னு இருக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னார் என் கையில், சார் ஒரு ஜோசியர் சொன்னார், யோ தன பஞ்சமாதிபதி தசை பிரமாதமாக வருவேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் ஒன்றுமே காணோம். என்னன்னு புரியல சார். ஒரு சமயம் நான் பிறந்த டைம் தப்பா இல்லை ஜாதக குறிப்பு தப்பா? அருமையான கேள்விதான். சரின்னு நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு என்ன ஒன்றுனா, லக்னாதிபதி, தனாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடாது. எது இந்த தசை, தனாதிபதி தசை ஓஹோன்னு இருக்கும், பாக்யாதிபதி தசை ஆஹான்னு இருக்கும், லாபாதிபதி தசை பிச்சு உதரும், அதெல்லாம் சும்மா. ஏண்டா அப்படின்னா, அந்த தசை உட்கார்ந்த இடம், அவனுக்கு வீடு கொடுத்தவன் அந்த தசாநாதன் உட்கார்ந்த சாரம், அதை பாருங்க. பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது இந்த ரிஷப லக்னத்தினுடைய ஜாதகத்தில் 2 கூடிய புதன் பாக்கியத்தில், 2 கூடிய புதன் பாக்கியத்தில் 9ல். சரி, ஆனால் அவன் வாங்கின சாரம் யார் சாரம்? லக்னத்துக்கு 7-12 கூடிய செவ்வாய் சாரம். எப்படியா கொடுப்பான் சொல்லு? கிஞ்சி போன நோட்டு, செல்லாத நோட்டு எப்படி செல்லும்? அந்த கதை இது. 2 கூடியவனாக இருந்தாலும் 12 கூடியவன் விரியாதிபதி, 7 கூடிய கெண்டாதிபதி, பாதகாதிபதி. அவன் செவ்வாய், அவன் சாரத்தில் போய் உட்கார்ந்தா எங்கேருந்து வரும்? படாத பாடு, நாய் பாடு பேய் பாடுனா அப்படிலாம் தான் பட்டான். சும்மா சொல்லக்கூடாது. அப்படிலாம் பட்டு அவஸ்தப்பட்டு அதுக்கப்புறம் கேது வந்தது. கேது எங்க? அந்த ரிஷப லக்னத்துக்கு 5ல் தான் கேது. ஆனா பொதுவாக கேது அரசனையும் ஆண்டியாக்கும். கடவுள் புண்ணியத்துல ஊரை விட்டு தான் வந்தான், இடம் விட்டு இடம், இடம் விட்டு இடம் பயிற்சியெல்லாம் கொடுத்தது. மகரத்துல இருந்து பாக்கியத்துல இருந்து கேதை பார்த்ததுனால பிரச்சனை எல்லாம் எப்படி எப்படியோ தீர்ந்து வந்தானா. அதுக்கப்புறம் அந்த திரிக்கிறாரு, சார் எப்படி சார் இதெல்லாம் சொல்றீங்க? இல்லையா, முக்கியமா 2 கூடியவன் 5 கூடியவன் 10 கூடியவன் அதெல்லாம் ரைட்டு, சாரம் பார்க்கணும் அப்படின்னு. ஆமா சார், இனிமேலையாவது வருவனா இல்லை இப்படியே தான் டிராஃபிக் ஜாமில் முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி வண்டி நிற்குமானா? நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சுக்கிர தசை வருது, கவலையே படாத, அது உனக்கு எப்படி செய்யும் பார்ப்போன்னு. அப்போ ஒரு கேள்வி கேட்டான்ப்பா. என்ன கேள்வி கேட்டான்? ஐயா, சுக்கிர தசைன்றீங்க, ரிஷப லக்னம் தான், லக்னாதிபதி தசை தான், அவனே 6 கூடியவன் தசையாக இருக்கிறான், அவன் சாரம் சரியில்லைன்னா வருவானா? யோகம் கொடுப்பானா? அருமையான கேள்வி, பார்க்கலாம் இரியான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அன்பார்ந்த நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வெறும் நீங்கள் 2 கூடியவன் 10 கூடியவன் 8 கூடியவன் 7 கூடியவன் பாருங்க. ஆனா அவனுக்கு சாரம் கொடுத்தவன், அவனுக்கு வீடு கொடுத்தவன், அதெல்லாம் பாருங்க. அப்போதான் யோகத்தை கொடுக்கும். சரி, அடுத்து வரேன். இந்த சுக்கிர தசை என்ன செய்யும் அவருக்கு
அதை பார்ப்போம். இந்த சுக்கிரன் லக்னாதிபதி அவன் மகரத்துல பாக்கியத்துல உட்காந்தான். சரி, யாரு காலில் உட்காந்தான் பாருங்க, அருமையா. அங்கதான் பியூட்டி. லக்னத்துக்கு 9, 10 கூடியவன் காலில் போய் உட்காந்தான், சனி காலில். சாதாரணமா சொல்லுவாங்க, சுக்கிர தசை சனி புத்தி, சனி தசை சுக்கிர புத்தி, பெரிய யோகம், அரசாழ்வான், அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகுது. அந்த மாதிரி அந்த லக்னாதிபதி 9, 10 கூடியவன் சனிச்சாரம் வாங்கினதுனால பிரமாதமா வந்துட்டாரு. ஆமா, போன் பண்ணாரு, சார் வியாபாரம் ஆரம்பிச்சேன், பிரமாதமா நடக்குது, ஏதோ 5-6 வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வந்துட்டேன், அருமையா இருக்கு, காரு வாங்கியாச்சு, பசங்க நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறோம். அதுதான் நேயர்களே, முக்கியமா நான் சொல்றேன் கேளுங்க. அஷ்டமாதிபதி தசை நடக்கட்டும், கவலைப்படாதீங்க. விரையாதிபதி தசை நடக்கட்டும், கவலைப்படாதீங்க. அந்த அஷ்டமாதிபதி தசை நடந்தாலும் அவன் நல்ல சாரத்துல உட்கார்ந்தா எதிர்பாராம பணத்தை கூட்டுவான். ஆச்சரியப்படுவீங்க, ஐயோ அஷ்டமாதிபதி தசை வருது, என்ன செய்வானோ அப்படின்னு நீங்க பயப்படுவீங்க. ஆனா அவன் உட்கார்ந்த சாரம் அருமையான சாரம். தனாதிபதி சாரத்துல இருக்கலாம், பாக்யாதிபதி சாரத்துல இருக்கலாம், பஞ்சமாதிபதி சாரத்துல இருக்கலாம். ஒரு அள்ளையும் போடுவார் பிரமாதமா பணத்தை. ஆமா, 8 கூடியவன் 12 கூடியவனை பயப்படாதீங்க. ஏன் 12 கூடியவன் தசை வந்தா பிச்சைக்காராக்கிடுவானா? என் கண்ணு முன்னால பார்த்துருக்கிறேன். 12 கூடியவன் தசை வந்தது, இங்க வந்து போனவர் தான் அவரு. அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, பெரிய டிகிரி ஹோல்டர் இல்லை. 12 கூடிய தசை சொன்னார் என் கையில, ஐயா ஆளதான், இனிமேல நான் பரதேசினாரு. பரதேசியோ பண்ணாடியோ அது நீ சொல்ற வார்த்தை ஜோஷர், நான் சொல்றேன். 12 கூடிய தசை இருந்தாலும் உனக்கு பாக்யாதிபதி சாரத்துல உக்காண்ட அந்த தசை நீ பாரியா. 12 கூடிய தசை அயல் நாட்டுக்கு போகணும்னு அரும்பாக்கமே தாண்டலையேன்னா, அமெரிக்காவில் இருக்கிறான், பிரமாதமா இருக்கிறான், ஏதோ ஒன்று செய்வான், டெக்னிக்கல் வேலை, அதில் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை, அதில் அந்த வேலை அங்கே ஏதோ கிடைச்சது, போனா பிரமாதமாயிட்டான். ஒரே வார்த்தை, என் கனவுல கூட நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி ஆகும்னு. ஆனால் ஒன்று சார், ஜாதகம் இருக்குது சார், சொல்றவங்க சரியா சொல்லணும். மருந்து இருக்கு மெடிக்கல் ஸ்டோர்ல, 100க்கு 200 மருந்துகள் இருக்கும். கொடுக்குற டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும், கோயின்சைட் ஆகணும் அந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு, அப்போதான் நல்லா ஆகும். 10-15 பாட்டில் வச்சுருந்தாலும் சிறப்புங்க டேப்லெட்டுங்க ஒன்றும் சரியாகாது. கரெக்டாக டயக்னோஸ் பண்ணு, கரெக்டாக கொடு, பிரமாதமா அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜோஷனுங்க. என்னையா சரி, ஏதோ ஜாதகம் காட்டு, மீன லக்னமா, லக்னாதிபதி தசை குரு பயா பிரமாதமா இருக்குங்க. அந்த குரு 10 கூடிய தசை, 1க்கு 10 கடை, அவ்வளோதான் வாயில சொல்லிட்டான், ஒண்ணுமே இருக்காது. ஏண்டான்னு பார்த்தா அவன் லக்னாதிபதி குரு தசை தான். அந்த லக்னாதிபதி குரு பிரமாதமா இருக்கிறாரு, எங்க உச்சம் கடகத்துல இருந்தாலும் வேலை செய்யல, இருக்கிற எல்லாத்தையும் விடுறாரு, ஒன்னொன்னா வெறியமாயின் போகுது. காரணம் 6 கூடியவன் சூரியனுடைய சாரத்துல உட்கார்ந்தாரு, எல்லாம் தீர்ந்தது, அவ்வளவுதான். பயிலர் இதெல்லாம் காலி, பையன் உதறிட்டாரு. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, லக்னாதிபதி தசை தனாதிபதி தசை அப்படின்னு நம்பாதீங்க. நல்ல சாரத்தில் இருக்கிறானான்னு பாருங்க. நல்ல சாரத்தில் இருந்தாதான் எந்த தசை நடந்தாலும் யோகத்தை கொடுப்பான். நன்றி, அடுத்த பதிவில் பார்ப்போம். வணக்கம்.